சத்தமா சொல்லுங்க, இருப்பார். சத்தமா சொல்லுங்க, இருப்பார். அது ஒரு வார்த்தை போட்டிருக்குது 28ல் அந்த 23 படிங்க. செவி கொடுத்து என் சத்தத்தை கேளுங்கள். ஆமென். நான் சொல்வதை கவனித்து கேளுங்கள். ஆமென். தொடர்ந்து படிங்க. உழுகிறவன் விதைக்கிறதற்காக நாள்தோறும் உழுகிறதுண்டோ? நான் தன் நிலத்தை 28 கூட படிங்க. 20 இடைவிடாமல் 28 அப்பத்துக்கு தானியம் இடிக்கப்படும். இடைவிடாமல் இடிக்கப்படுகிறார். நல்லா கவனிச்சிங்களா? இவருக்கு என்ன போராட்டம்? இரவும் பகலும். எங்க தெரியுமா? 28 இரவும் பகலும், 19 இரவும் பகலும், நாள்தோறும். என்னங்க? சத்தமா சொல்லுங்க, நாள்தோறும் இரவும் பகலும் இடைவிடாமல் பாடு. என்ன பாருங்க, இவருக்கும் வருது. ஆனால் ராஜா சொல்லுங்க, அரசாளுவார், ஆளுகை செய்வார், சொல்லுங்க, கட்டுப்படுத்துவார், எல்லாம் அவர் பார்த்துப்பார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, இவரோட யார் இருக்கிறா? சத்தமா இவரோடு இருக்கிறதெல்லாம் என்னதான்? இதெல்லாம் இவரோடு இருக்கிறதெல்லாம் திறமை, அறிவு, செழிப்பு, வசதி, உயர்வு. இதை நான் சொல்றது தமிழ் புரியுது? சத்தமா சொல்லுங்க, எல்லாம் இருக்குது. நிம்மதி இல்லை, இவற்றை ஒண்ணுமே இல்லை. ஆமென். அந்த படி சொல்லுங்க, அந்த வாக்கு சொல்லுங்க. காற்றுக்கு சத்தமா சொல்லுங்க, காற்றுக்கு ஒதுக்காகவும் பெருவெள்ளத்துக்கு சத்தமா சொல்லுங்க. ஆமென். நல்லா கவனிங்க, சொல்ல போறேன். சொல்லுங்க, தேவனை அடைக்கலமாய் கொண்டவர், பொய்யை அடைக்கலமாய், பணத்தை அடைக்கலமாய் கொண்டவர். கவனிங்க, யோசித்து பாருங்க. இவரும் இவரை மாதிரி மாற முடியும். சொல்லு, விளங்குதா? இவரும் இவரை மாதிரி மாற முடியும். ஆனால் அவருக்கு தெரியும், இது நிரந்தரம் அல்ல, இதுதான் நிரந்தரம். எல்லாம் வேத்த கேள்வி சொல்லுங்க, இதுதான் நிரந்தரம். நிரந்தரம், நிரந்தரம், நீரே நிரந்தரம். ஒன் செகண்ட் சொல்லுங்க, நிரந்தரம், நிரந்தரம், நீரே நிரந்தரம். ஆமென் சொல்லுங்க. இது நம்பிக்கை தரும், இது பாதுகாப்பு தரும், இது வாழ்வை தரும், உயர்வை தரும், நித்தியத்துக்கு உன்னை கொண்டு போகும். இது நம்பிக்கை தராது. பெருவெள்ளம் வரும்போது என்ன செய்யாது? அந்த பெருவெள்ளம் இவரை பாதுகாக்காது. ஆனால் அதே பெருவெள்ளம் வரும்போது இவரை பாதுகாக்குது. இருக்குங்களா? பெருவெள்ளத்திற்கும் படிங்களேன், காற்று. அதை கொஞ்சம் நிறுத்தி படிக்கணும். அப்ப பெருவெள்ளம் இவரை அடிச்சுட்டு போதா, இவரை பாதுகாக்குதா? புரியுதா உங்களுக்கு? இவருக்கு, ஆனா இவருக்கு ஒரே பிரச்சனை, ஒருவரை பாதுகாக்கிறது, ஒருவரை அடித்து கொண்டு போகிறது. தோசம் படிங்களா? அங்க அழிவுன்னு வார்த்தை இருக்குது, அழிவுன்ற வார்த்தை இருக்குதுங்களா? இன்னொரு படிங்க, 32:1 படிங்களேன். இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார். அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும், பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும், வறண்ட நிலத்துக்கு நீர்க்கால்களாகவும், தாய்த்த பூமிக்கு பெரு கண்மலையின் நிழலாகவும் இருப்பார். ஆமென். அது மட்டுமல்ல, அடுத்த ஒரு வார்த்தை அங்க போட்டிருக்குது. அடுத்த ஒரு வார்த்தை 15ஆம் வசனம். எல்லாம் சேர்ந்து படிங்க. சொல்லுங்க, உன்னதத்திலிருந்து ஆவியானவர் இவன் மேல ஊற்றப்படுவாராம். கரங்களை தட்டி ஆமேன் சொல்லுங்க. சொல்லுங்க, ராஜா கூட இருக்கிறாரு. சத்தமா சொல்லுங்க, வார்த்தை இருக்குது. சொல்லுங்க, உன்னதத்திலிருந்து. ஆமேன். இவர் எங்க இருக்கிறார்? பள்ளத்தாக்கில் இருக்கிறாரு. அவருக்கு அங்கிருந்து கிருபை வருதான், அங்கிருந்து அபிஷேகம் வருதான், அங்கிருந்து பாதுகாப்பு வருதான். இவர் பாதுகாப்பு குடிமுடியில் இருக்கிறாரு. ஆனா ஒரு நாள் பார்த்தா நான் பள்ளத்துக்கு போயிருந்தேன். மிதிக்கப்படுவது, சொல்லுங்க எல்லாரும், கரைந்து போகும். தேடி பார்த்தேன்னு செய்யாது. நான் துன்மார்க்கனை தேடி பார்த்தேன், அவன் அங்கே இல்லை. என்ன பார்க்குறீங்களா எல்லாரும்? திரும்ப எதை பார்க்காதீங்கன்னு கேட்டேன். சத்தமா சொல்லுங்க எல்லாரும், சத்தமா.
பண்ணிக்கணும். ஒரு திருமணத்துக்கு போகிறீங்க, பணக்கார திருமணம், பிரம்மாண்டமான திருமணம், எல்லாமே ஆரங்கள் பூட்டி அலங்கரித்து என்ன புரியவே மாட்டேங்குது. அதில் சொல்கிறாங்க இது 50,000 ரூபா. இது ஒன்று சொல்லட்டுமா? வசுந்தரையா சொன்னார், ஒரு வீட்டுக்கு போகும்போது இந்த பொருள் எங்கே வாங்கினேன்னு கேட்காதீங்க, அதுவே உடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் தரத்தை கெடுத்து விடும். நான் சொல்கிற புரியுங்களா? இது எங்கே வாங்கினேன்னு கேட்காதீங்க, அதுவே உடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் தரத்தை கெடுத்து விடும். அதெல்லாம் ஜோடிப்பு. இது ஜோடிப்பு. இப்போது சூட்டு கூட வாடகை தராங்க. நான் நேற்று போன வாரம் ஏர்போர்ட் போகணும், கொரியாவுக்கு போகிறேன். எனக்கு அதிகாலையில் ஃப்ளைட்டு. ஸோ நான் போயிட்டு வர்றது ரொம்ப கஷ்டம். கார் இருக்குது, அதனால் நான் அதை ட்ரை பண்ணுற ஆள் இல்லை அதிகாலையில். ஸோ ஒரு டாக்ஸி புக் பண்ணேன். அந்த டாக்ஸிக்கார் கேட்டார், ஒயிட் போர்டு வேணுமா எல்லோ போர்டு வேணுமான்னு. புரியல. ஒயிட் போர்டு வேணுமா எல்லோ போர்டு? நான் கேட்டேன். ஒயிட் போர்டுனா 500 ரூபா அதிகமாக, எல்லோ போர்டுனா 500 ரூபா குறைவான். நான் கேட்டேன். அவர் சொன்னார், இந்த பொண்ணு மாப்பிள்ளை பார்க்குறவங்கலாம் ஒயிட் போர்டு கேட்பாங்களாம். ஏன் தெரியுமா? சொந்த கார் நினச்சிப்பாங்க அவங்க. எத்தனை பேர் ஏமாந்துருக்கிறீங்க? ஹலோ, அதுவே வாடகை காரு, அதில் ஒயிட் போர்டு போட்டால் என்ன நினச்சிக்கிறீங்க நீங்கள்? இதெல்லாம் என்னது? பைபிளில் படிச்சிங்களா? 28 என்னது? சத்தமாக பொண்ணு பார்க்குறவங்க அதிகாலையில் 6 மணிக்கு அந்த பொண்ணை பாருங்கள், அதுதான் ரியலாக இருக்கும். மற்றெல்லாம் ஃபோட்டோஷாப்பு. புரியவே இல்லை. அவளா இவள்? அவள் தான் இவள். 6 மணி கொஞ்சம் போய் ஒரு 8 மணிக்கு போய் பாருங்கள், அப்போ தான் தூங்கி எழுந்து வரும் அந்த பொண்ணு. அதுதான் ரியலு, மற்றெல்லாம் ரீலு. புரியவே இல்லை. மக்கள் எதை நம்புகிறாங்க இன்றைக்கி? இப்போ சத்தமாக ஜோடிப்பு தான் நம்புகிறாங்க. சொல்லுங்கள், கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம். இப்போ என்ன ஆயிடுச்சு? இவருக்கு எல்லாமே ரொம்ப நேரம் நிற்கிறார். இப்போ தான் எங்கள் கஷ்டம் அவருக்கு தெரியும். நாங்கள் 3 மணி நேரம் நிற்கிறோமே. சொல்லுங்கள், வாடி போகும். சத்தமாக சொல்லுங்கள், இது பாதுகாப்பு. கவனிங்க, இவ்வளோ கஷ்டத்து மத்தியில் இந்த ராஜா இவரோட பேசுவாரான்னு கேட்டேன். சும்மா இருப்பாரா? ஒரு பிரச்சனை வரும்போது சொல்லுங்க, ஃபெலோஷிப் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் பேசினே இருப்பார். மகனே பயப்படாது, உடனே இருக்கிறேன், எல்லாம் மாறும். ராஜா சும்மா இருப்பாரா? ஏதோ ஒன்று பண்ணுவாரா? ராஜாவின் வேலை என்ன? சொல்லுங்க, ஆளுகை செய்வார், ஆட்சி செய்வார், கட்டுப்படுத்துவார், மாற்றுவார், என்ன தேவையோ அதை தந்து என்னை ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க, அப்புறம் போகிறவர் போல பாடுங்களேன். நோக்கமாயுள்ளார் என் நினைவெல்லாம் அவர் அறிவார், காக்கின்றவர். நம்புறீங்களா? பெருவெள்ளத்தில், புயல் காற்றில், வறட்சியில் விடாய்த்து போகும்போது அலேக்கா தூக்கி பாரான். ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? 31ஆம் அதிகாரத்தை படிங்க. ஏசாயா 31ஆம் அதிகாரத்தில் ஒரு வார்த்தை வரும். அதாவது 5ஆம் வசனம். பறந்து காக்கிற பட்சிகளை போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். சத்தமா சொல்லுங்க, பறந்து காக்கிற பட்சிகளை போல. சத்தமா சொல்லுங்களேன். இன்னொரு இடத்துல, இன்னொரு வசனத்தில், அதாவது என் கால் நனையாமல் என்னை பாதுகாப்பார். எல்லாம் சொல்லுங்க. 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எல்லாம் சேர்ந்து படிப்போம். 11, 15 எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. அவர் 11, 15 ஏசாயா சொல்லுங்க. சமுத்திர முனையை முற்றிலும் அழிப்பார். எல்லாம் கரங்களை போய் சொல்லுங்க. ராஜா சமுத்திரத்தின் மும்முரத்தை முற்றிலும் அழிப்பார், காற்றின் வல்லமையை மாற்றுவார், கையை நீட்டுவார், 7 ஆறுகளாய் பிரிப்பார், என்னையோ கால் நனையாமல் என்னை கடந்து போகும்படி பண்ணுவார். கைதட்டி ஆமேன் சொல்லுங்க. இன்னொரு முறை சொல்லுங்க. சமுத்திரத்தின் அலைகளை
முற்றிலும் அழிப்பார். கரங்களை உயர்த்தி. ஏன் தெரியுமா? இவர் எதை அடைக்கலம் வச்சிருக்கிறாரு? எதை அடைக்கலம் வச்சிருக்கிறாரு? சத்தியத்தை. இவருக்கு பணம் அடைக்கலம், இவருக்கு வார்த்தை அடைக்கலம், இவருக்கு சபை அடைக்கலம், இவருக்கு பாதாளம் அடைக்கலம். தமிழ் புரியுதா? இவருக்கு உலகம்தான் அடைக்கலம், நண்பர்கள் அடைக்கலம். 24 மணி நேரம் எங்கே தான்? ஃப்ரெண்டு தான். என்னடி பார்க்குறீங்க? எங்கே போகிறீங்க? இதில் பெரிய விஷயம் தெரியுமா? இன்றைக்கி அப்பா அம்மா பையனுக்கு புத்தி சொல்கிறதுக்கு ஃப்ரெண்டு மூலமாக சொல்கிறாங்க. கேவலம் இல்லை? இவங்களால சொல்ல முடியலையா? தம்பி நீ கொஞ்சம் என் பையனுக்கு புத்தி சொல்லு. நீங்கள் அப்பா அம்மா இருக்கிறது தகுதி இல்லாதவங்க. என்னடி பார்க்குறீங்க? இப்போது என்ன ஆச்சு தெரியுமா? வல்லமை போச்சு. இந்த வசனம் படிக்கிறீங்களா? அந்த வார்த்தை இன்னொரு படிக்கிறீங்களா? சொல்லுங்கள். சமுத்திரத்தின் அந்த அந்த வல்லமையை கர்த்தர் முற்றிலும் அழிப்பாராம். சொல்ல காற்றை வலுவிழக்க செய்வார். சொல்லுங்க. தம்முடைய கரத்தை நீட்டுவார், பிரச்சனைகளை 7 ஆறுகளாய் மாற்றுவார். என்னையோ கால் நனையாமல் என்னை கடந்து போக பண்ணுவார். அப்படி அர்த்தம் தெரியுமா? என்னை தூக்கி சுமப்பார். சொல்லுங்க. என்னை தூக்கி சுமப்பார். யோசிச்சு பாருங்க. என் கால் கூட நனையக்கூடாதுன்னு கர்த்தர் விரும்புகிறார். சொல்லுங்க. இவர் தான் ராஜா. சத்தமாக சொல்லுங்க. எல்லாரும் சத்தமாக சொல்லுங்க. சொல்லுங்க. கசப்பான வாழ்க்கை, மதுரமான வாழ்க்கை, மதுரமான வாழ்க்கை, கசப்பான வாழ்க்கை. புரியுதா உங்களுக்கு? ஆசீர்வாதமான வாழ்க்கை, அபாயமான வாழ்க்கை, அபாயமான வாழ்க்கை, ஆசீர்வாதமான வாழ்க்கை. அது எப்படி வரும்? காற்றும் பெருவெள்ளமும் பெருங்காற்றும் ஒன்று மேலே ஒன்று வந்துட்டே இருக்குது. ஆனால் தேவன் சொல்கிறாரு, ஐ எம் யுவர் ஃப்ரெண்ட். சொல்ல, நண்பனாக இருப்பேன், சத்தமாக ராஜாவாக இருப்பேன், தகப்பனாக இருப்பேன், தாயாக இருப்பேன், உன்னை தூக்கி சுமப்பேன். ஆமேன். நீ எவ்வளோ வெயிட்டாக இருந்தால் தூக்கி சுமப்பார். தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே எல்லாம், உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன், பயமின்றி வாழ்ந்திடுவேன். குழப்பங்கள் என்னை குழப்பும் போது ஒரு குழந்தை போல உம்மிடம் வருவேன். போராட்டங்கள் என்னை நெருக்கும் போது நல்ல மேய்ப்பராக அடைக்கலம் புகுவேன். எல்லாம் கரங்களை போய் சொல்லுங்க. சொல்லுங்க. நண்பனாக இருப்பார். சத்தமாக சொல்லுங்க. கவனிங்க. சொல்லுங்க. இந்த அடைக்கலத்தில் வல்லமை உண்டு, பாதுகாப்பு உண்டு, பராமரிப்பு உண்டு, வாழ்வு உண்டு, நித்திய ஜீவன் உண்டு. இந்த அடைக்கலத்தில் என்ன இல்லை? கவனிங்க. இப்போ இவருக்கு வந்த அந்த புயல்ல கவனிக்கிறீங்களா? சின்ன கல்மழை, அந்த வல்லமையை பாதுகாக்கலாம் இல்லை? நான் சொல்ல தமிழ் புரியுதா? ஒரு சின்ன சின்ன மழை தான். இந்த மழையில என்ன ஆயிட்டார் அவர்? எது பாதுகாக்கல அவரை? செழிப்பு, உயர்வு, உறவு, உலகம், அறிவு, திறமை எதுவுமே அவரை பாதுகாக்கல. இவற்றை ஒன்றுமே இல்லை. இதை விட பெருசு அவருக்கு. பெருவெள்ளம், பெருங்காற்று, வறட்சி. ஆனால் இத்தனைக்கும் சொல்லுங்க, வல்லமையின் தேவன். சொல்லுங்க. வல்லமையின் தேவன் வறட்சியை மாற்றுவார், பெருவெள்ளத்தை மாற்றுவார், பெருங்காற்றை மாற்றுவார், புயலை மாற்றுவார். சொல்லுங்க. புயல் காற்றிலேயும் அவர் கூடவே இருப்பார். எல்லாம் கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுவீங்களா? கரங்களை உயர்த்துங்க, கரங்களை உயர்த்துங்க, கரங்களை உயர்த்துங்க. சத்தமாக சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி என சொல்லுங்க. கவனிங்க. இதுக்கு மத்தியில் அவருக்கு ஒரு தைரியம் இருக்கும். ஏன் தெரியுமா? 32:1 இதோ. ஆமே. அவர் விசிட் பண்ணுவாரா? டெய்லி விசிட் பண்ணுவாரான்னு கேட்டேன். சத்தம் விசிட் பண்ணுவாரா? பேசுவாரா? இன்னைக்கு சொன்னேன் இல்லை? அவர் வாயின் வார்த்தைகள், அவருடைய வேத பிரமாணங்கள் சொல்லுவார். பயப்படாத மகனே, கூட இருக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க. இதுவும் மாறி போகும். சொல்லுங்க. தற்காலிகமானது
சத்தமாக சொல்லுங்க. மாறி போகும். கொஞ்ச காலம்தான். சொல்லுங்க, மாறி போகும். இவர் நினைச்சா தெரியுமா? இப்போ சுற்றி பார்க்குறாரு, ஒருத்தரையுமே காணும். உறவுகள், உறவுகள், நண்பர்கள், பணம், அந்தஸ்து, உயர்வு, ஜோடிப்பு, மேக்கப்பு, கொடுமுடி. கரங்களை சொல்லுங்க, நீர் போதும் ஆண்டவரே. நீர் போதும் ஆண்டவரே. சத்தமாக சொல்லுங்க, என் துன்பத்திலே, என் புயல் காற்றிலே, என் சூறாவளியிலே நீர் போதும் ஆண்டவரே. சத்தமாக சொல்லுங்க, நீர் போதும், நீர் போதும். சத்தமாக சொல், நீர் போதும். 32:2 32:2 32:2 எல்லாம் சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி. காற்றுக்கு ஒதுக்காகவும். சத்தமாக சொல்லுங்க, ஆமேன். ஒரு சின்ன விஷயம், ஒரு சின்ன விஷயம். இந்த ராஜா இல்லைன்னா நிற்க முடியுமா? என்னங்க? பெருங்காற்றில், புயல் காற்றில், சூறாவளியில் நம்ம படித்தோம். ஏசாயா 11 7 ஆறுகளாம். என்னங்க? அடுத்து சமுத்திரத்தின் மும்முரங்கள் வேகமாக வருது. ஆனால் சொல்லுங்கள், ஆண்டவர் சொல்லுங்கள், சொல்லுங்கள், தேவன் இல்லை என்றால் என்ன? இவர் என்ன இருப்பார்? எல்லாம் கரங்களை உயர்த்தி கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஒவ்வொரு நாட்களும் பெரிய பெரிய சவால் இல்லை. ஒன்று தெரியுமா? நாம் கண்விழிப்பதற்கு முன்பதாகவே பிரச்சனை கண்விழித்துக் கொள்கிறது. என்னங்க? நாம் கண்விழிப்பதற்கு முன்பதாகவே சொல்லுங்கள், ஒவ்வொரு நாளும் புதிய புதிய சவால்கள், புதிய புதிய பிரச்சனை, புதிய புதிய வில்லன். என்னங்க? புதிய வில்லன், புதிய பிரச்சனை, புது புது ப்ராப்ளம். ஆனால் எல்லாம் அவர் பார்த்துப்பார். ஏன் தெரியுமா? 32:1 சத்தமா, சத்தமா. ஆனால் அந்த ராஜா இவரோடு இருந்திருந்தா இவர் எப்படி இருந்திருப்பார்? இப்படி இருந்திருப்பார், செழிப்பாக இருந்திருப்பார். இவரோட யார் இல்லை? பாதாளம், உலகம், உறவு, செழிப்பு, பணம், படிப்பு, பட்டம், உலகத்தின் நன்மைகள் எல்லாம் இருந்துச்சு. இவருக்கு தேவனை பற்றி சிந்திக்க நேரம் இருக்குமா? நேரம் இருக்குமான்னு கேட்டேன். இருக்குமா தம்பி? நேற்று கொட்டுது. பணம் இருக்குது, சுற்றி ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க, வசதி இருக்குது, ஒரு 2-3 கார் வச்சுருக்கிறார், புல்லட், ராயல் என்ஃபீல்டுலாம் வச்சுருக்கிறார். இருந்தால் சும்மா இருப்பார்? ராயல் என்ஃபீல்டு வச்சு வீட்டில் சும்மா இருக்க முடியுமா? என்ன தம்பி? டெய்லி எங்கே தான் போவார்? பறந்துனே இருப்பார். ஒரு நாள் பறந்தும் இருப்பார், ஒரு நாள் இல்லாமலே போயிடுவார். ஆனால் இவர்கிட்ட ஒன்றுமே இல்லை. ராயல் என்ஃபீல்டு இருக்குதா? ஸ்கூட்டிக்குதா? டிவிஎஸ் 50யா? அதுக்கு பெட்ரோல் போடுறதோட இருக்கிற காசு கிடையாது. விட்ட எங்கே தான் இருப்பார்? அங்கேயே தான் இருப்பார். ஒரு வேளை சொல்லுங்கள், உள்மனம் அவரை குற்றப்படுத்தும், சோர்ந்து போயிடலாம். சொல்லுங்கள் எல்லாரும், எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள், தேவன் நிதானமாய் செய்வார், நேர்த்தியாய் செய்வார். அவருடைய கடிகாரம் வேகமாயும் போகாது. He knows everything. சத்தமாக சொல்லுங்கள், He knows everything. சொல்லுங்கள், நாளைய துன்பத்தை அவர் இன்றே பார்க்கிறார். அவர் தெரியுமா பெருவெள்ளம் வரும்? தெரியுமா? தெரியுமா தெரியாதா? சொல்லுங்கள், சர்வஞானி, சர்வவியாபி, நல்லாவே தெரியும். ஆனால் அவர் வருமுன் காக்கிறவர். எல்லாம் சொல்லுங்கள், வருமுன் காக்கிறவர். ஒரு அழகான வசனம். சொல்லுங்கள், இருப்பார். 32:2 கடைசி வார்த்தை. சொல்லுங்கள், இருப்பார். புயல் காற்றில், கொந்தளிப்பில், சுனாமியில், பெருவெள்ளத்தில், வறட்சியில், விடாய்த்து போன பூமியில் எல்லாம் கரங்களை போய் சொல்லுங்க, இருப்பார். சத்தமாக சொல்லுங்க, இருப்பார். ஆமென். யோசித்து பார்த்தீங்களா? ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, ஒவ்வொரு நாளும். இந்த வார்த்தை புரியுதா உங்களுக்கு? இதோ ராஜா. ஆமென். சொல்லுங்க, நீர் மாத்திரம் இருந்தீங்கன்னா உம்மாலே சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே முதலை தாண்டுவேன், பெருவெள்ளத்தையும் பெருங்காற்றையும் நான் ஓவர் கம் பண்ணுவேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆனால் சொல்லுங்க, உண்மையும் நீதியும் உத்தமமும். சத்தமாக சொல்லுங்க எல்லாரும், உண்மையும் நீதியும் உத்தமமும். கவனிங்க, பொய்யான அடைக்கலம்
மெய்யான அடைக்கலம், நீதியின் அடைக்கலம், அநீதியின் அடைக்கலம், செழிப்பின் அடைக்கலம். இது ஒன்றுமே இல்லை. எது நிற்குது? என்ன சொல்லுங்க? காண்கிறவர்கள் கண்கள், கேட்கிறவர்கள் செவி. 32:2 சொல்லுங்க. காண்கிறவர்கள் இவரை பார்ப்பாங்க, கேட்கிறவர்கள் செவிகள். சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க எல்லாரும். சொல்லுங்க. இந்த உலகம் இவரை பார்க்கும். சொல்லுங்க எல்லாரும். நான் சொல்ற 3 வார்த்தை சொல்லுங்க. நம்பர் 1, those who knows English. சொல்லுங்க. நிரூபிப்பார், பேசும் பொருளாய் மாற்றுவார், இதே உலகத்தில் அண்ணாந்து பார்க்கிற அளவு கத்தரை மாற்றிடுவார். In English, he'll be proved, he'll be pronounced, he'll be productive. சொல்லுங்க. செழிப்பாக இருக்கும். எல்லாம் சொல்லுங்க. செழிப்பாக. சத்தமாக சொல்லுங்க. 15:12 சொல்லுங்க. செழிப்பு, செழிப்பான வயல்வெளி. சொல்லுங்க. கனிதரும். சத்தமாக சொல்லுங்க. சொல்லுங்க. கனிதரும். சொல்லுங்க. கலிகூறும். 13 கலிகூறும். சத்தமாக சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. 18 சமாதானம். 18 சொல்லுங்க. 18 சமாதானம். சத்தமாக சொல்லுங்க. 16 சொல்லுங்க. வனாந்திரத்தில் நியாயம். சொல்லுங்க. செழிப்பு, நீதி தங்கி இருக்கும். எல்லாம் கரங்களை தட்டி ஆமேன்னு சொல்லுவீங்களா? அம்மா நம்புறீங்களாம்மா? சொல்லுங்க. செழிப்பு, நீதி. அது அடுத்து அதில் ஒன்று படிச்சு சொல்லுங்க. களி கூறுதல். சத்தமாக சொல்லுங்க. சொல்லுங்க. களி கூறுதல். என்ன பாருங்க. எப்படி இருந்தவர்? எப்படி இருந்தவர் எப்படி ஆயிட்டாரு? எப்படி இருந்தவர் எப்படி ஆயிட்டாரு? புரியவே மாட்டாங்க. எப்படி இருந்தவர் இப்படி ஆயிட்டாரு. இப்படி இருந்தவர் சொல்லுங்க. உன்னதத்தின் ஆவியானவர். சொல்லுங்க. களி கூறுதல், மகிழ்ச்சி. சத்தமாக சொல்லுங்க. கடைசியில் ஒன்று சொல்றாரு. பாக்கி அவன் எங்க நடத்த தெரியுமா? நீர்வளம் பொருந்தின இடத்துல இவரை கத்தர் கொண்டு சேர்க்கிறார். சொல்லுங்க. அந்த கடைசி சொல்லுங்க. நீர்வளம் பொருந்தின இடங்களிலே. ஆமே. எங்க வந்துட்டார் இப்போ? சத்தமா, சத்தமா இவரை பார்த்து கத்தர் சொல்றாரு, நீ பாக்கியவான். சொல்லுங்க. தேவனே, இந்த நிலைமை எங்களுக்கு வரக்கூடாது. தெரிந்தோ தெரியாமலேயோ நாங்கள் அறிவு, திறமை, அனுபவங்கள் நம்பிட்டு பறந்தே போவோம். சின்ன கல் மழையில் என்ன ஆயிடுது? என்னங்க? இரவும் பகலும். கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஃபைனான்ஸ் எங்கே? வேர் இஸ் ஃபைனான்ஸ்? பணம் எங்கே? உறவுகள் எங்கே? சொல்லுங்கள். ஃபைனான்ஸ், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு, ஃபேம், இதெல்லாம் இருந்தால் அவருக்கு ஒரு புகழ் இருக்குமா இருக்காதா? நீங்கள் இவரை தேடி போவீங்களா, இவரை தேடி போவீங்களா பிரதர்? பிரச்சனை வரும்போது நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து வருமா? அதெல்லாம் ராஜாவை தேடி போவீங்க. இவரே பள்ளத்தில் இருக்கிறாரே, இவரால் உங்களுக்கு என்ன செய்ய முடியும்? அவ்வளோ அறிவா? ஏதோ சொல்கிறார் அவர். ஆனால் அதாவது நடைமுறை வாழ்க்கையில் என் கண்ணு யாருமே தான் போகுது. திராணி இருக்குது, வல்லம் இருக்குது. எங்கே இருக்கிறார்? சத்தமா எம்எல்ஏவாக இருக்கிறாரு, எம்சியாக இருக்கிறாரு, ஏதோ வட்டமாக இருக்கிறாரு, மாவட்டமாக இருக்கிறார். நீங்கள் வட்டத்தில் போவீங்களா, இந்த வட்டத்தில் போவீங்களா? இவர் பள்ளத்தில் இருக்கிறார். ஸோ தேவன் எங்கே தான் போவீங்க. ஆனால் அங்கே போனவங்க யாருமே இப்போ அவர் கூடவே இல்லை. வாடி போகும். சொல்லுங்க எல்லாரும். வாடாதே ஐயா, வதங்காதே ஐயா. சொல்லுங்க. நீர்வளம் பொருந்தின, செழிப்பான. சொல்லுங்க. பாக்கியவான. சத்தமாக சொல்லுங்க. சொல்லுங்க. பாக்கியமான சொல்கிறாரு. எல்லாம் சொல்லுங்க. இவரை பார்த்து நீங்கள் பாக்கியவான். சத்தமாக சொல்லுங்க. அவரை பார்த்து நீங்கள் பாக்கியவான். போராட்டம் வந்தது, புயல் வந்தது, எல்லாம் வந்தது. எல்லாம் சொல்லுங்க. தேவன் வைத்த இடத்துல உறுதியாக இருப்பேன், அங்கே இங்கே ஓட மாட்டேன். மனம் ஒரு குரங்கு, அது சாதாரண குரங்கு இல்லை, சாராயம் குடித்த குரங்கு.
தம்பி பாவம் சின்ன வயசு. என்ன இவரை பார்க்கும்போது ஒரு அசைவு வருமா? முதல்ல வரும் தான் சொன்னேன்ல. ஒரு மாதிரி கவனிங்க, அவர்கிட்ட போய் சேர்ந்தால் நல்லா இருக்கலாம். ஆனால் கடைசியில் பன்றிகள் தின்னுற தவிடு கூட கிடைக்காது. சொல்லுங்கள் ராஜா, சொல்லுங்கள் நீதியாய் ராஜா வருகிறார். ரெண்டு வசனம் படிச்சுட்டு எழுந்திருந்த பாடலை தொடர்ந்து பாடுவோம். சங்கீதம் 143:9. தம்பி ரொம்ப தேங்க்ஸ். இப்போ தெரியுதா 3 மணி நேரம் எவ்வளோ கஷ்டம்னு? 143:9. கர்த்தாவே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும், உம்மை புகலிடமாக கொள்கிறேன். ஆமென். என்ன சொல்லுங்க? உம்மை, 9ஆம் வசனம், உம்மை புகலிடமாய் கொள்ளுகிறேன். இங்கிலீஷில் போடுங்க தம்பி, இங்கிலீஷில் அதில் போட்டிருக்குது. இன்னொரு முறை படிங்க எல்லாரும் தமிழில் சத்தமாக. அதை கொஞ்சம் மாற்றி படிக்கணும். என்ன பாருங்கள் எல்லாரும். தம்பி போயிட்டார். ஆண்டவரை புகலிடமாய் கொண்டவனுக்கு எல்லா பிரச்சனையிலிருந்து அவர் தப்பி வைப்பார். இப்போ படிங்க சிஸ்டம் மைக்கில். கர்த்தாவே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும், உம்மை புகலிடமாக கொள்கிறேன். இதை ரிவர்ஸில் படிக்கணும். உம்மை புகலிடமாய் கொண்டிருக்கிறேன், எனவே சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும். சத்தமாக சொல்லுங்க. ஹலோ, காணப்படுகிற காணக்கூடாத எல்லாவற்றுக்கும் அவர் விடுதலை. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? 143:7 படிச்சிட்டிங்களா? அடுத்து அது பின்னாலேயே அதுக்கு பின்னால அடுத்து படிங்க. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். ஆமென். படிங்க. நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. இப்ப நான் சொன்ன மாதிரி அந்த ராஜா தினந்தோறும் என்ன செய்வாராம்? சொல்லுங்க, போதிப்பார். சொல்லுங்க எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. போதிப்பார், நடத்துவார், பாதுகாப்பார், பராமரிப்பார். ஹலோ, இவற்றை யாரும் போக மாட்டாங்க. ஏன்னா வறட்சி, விடாய்த்து போன வாழ்க்கை. நானே போக மாட்டேன். ஆனால் ஒன்று, கரங்களை போய் சொல்லுங்க, ராஜா. சத்தமாக சொல்லுங்க. அவரோடு பேசுவார், நீதியின் பாதையிலே நடத்துவார். கரங்களை தட்டி ஆமேன் சொல்லுங்க. சகரியாவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எல்லாம் எழுந்திருந்து சகரியா 13:7. யாரை எடுத்து வாசிங்க. சகரியா 13:7. எல்லாம் எழுந்திருந்து சகரியா 13:7. எஸ், சகரியா 13:9. அந்த 3ஆம் பங்கை நான் அக்கினிக்குட்பட பண்ணி, வெள்ளியை உருக்குகிறது போல அவர்களை உருக்கி, பொன்னை புடமிடுகிறது போல அவர்களை புடமிடுவேன். அவர்களின் நாமத்தை தொழுது கொள்வார்கள். நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பேன். இது என் ஜனம் என்று நான் சொல்லுவேன், கர்த்தர் என் தேவன் என்று அவர்கள் சொல்லுவார்கள். என்ன சொல்லுங்க? 9ஆம் வசனம் சொல்லுங்க. பொன்னை புடமிடுகிறது போல. சத்தமாக சொல்லுங்க. பொன்னை புடமிடுகிறது போல அவர் புடமிடுவார். ஆனாலும் அவர் சொல்லுவார், என் ஜனம். கரங்களை போயிட்டு சொல்லுங்க, என் ஜனம். அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? கர்த்தர் என் தேவன். எல்லாம் கரங்களை உயர்த்தி பொன்னை சத்தமாக சொல்லுங்க. பொன்னை புடமிடுகிறது போல யாரை? கர்த்தரை அடைக்கலமாய் கொண்டவனை எப்படி புடமிடுவாராம்? ஆமே. என்ன பார்த்தீங்களா? இவருக்கு பாடுகளே இல்லை, போராட்டங்களே இல்லை, பிரச்சனை இல்லை, முடிவில் ஆளே இல்லை. ஆனால் இவருக்கு என்னது? பெருவெள்ளம், பெருங்காற்று, வறட்சி, விடாய்த்துவமே. ஆனால் தேவன் சொல்றாரு, நீ என் ஜனம். ஆமே. சத்தமா படிச்சமே அந்த ஏசாயாவில், அவர் அவனோடு கூட போதிப்பார். சங்கீதத்தில் படித்தோம் இல்லையா? அவர் அவனுக்கு போதிப்பார். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? இந்த சங்கீதம் படிங்க. 143.
உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். அதுக்கு முந்தின வசனம் கர்த்தாவே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும். எஸ், உம்மை புகலிடமாக கொள்கிறேன். அதை மாத்தி படிக்கணும். உம்மை புகலிடமாக கொள்கிறேன் கொண்டிருக்கிறேன். கர்த்தாவே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும். ஹலோ, இந்த பெருங்காற்றுக்கு இந்த எல்லாவற்றுக்கும் God will protect you. எல்லாம் சொல்லுங்க இந்த வார்த்தையை. நிரூபிக்கப்படுவேன், பேசப்படுவேன், என்னை பெருக பண்ணுவார். சொல்லுங்க, God will prove me, He pronounce me, protect me. இதே உலகத்தில் யாரெல்லாம் என்னெல்லாம் பேசுனாங்களோ இப்போ சொல்லுவாங்க, இவர் பாக்கியவான். இவர் எங்க இருக்கிறாரு? நீர்வளம் பொருந்திருக்கிற இடத்துல. நீர்வளம், ஆமென், செழிப்பா இருக்கிறாரு. சொல்ல, நீர்வளம் பொருந்தின கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் பாக்கியவான்கள். இவருக்கு அபிஷேகம் எங்கேருந்து வருது? சத்தமா அவர் மேல அபிஷேகத்தை ஊத்துறாரு, கூட இருந்து பேசுறாரு. சொல்லுங்க, ஃப்ரெண்ட்ஷிப், ஃபெலோஷிப். டெய்லி ராஜா பேசினே இருக்கிறார். சொல்லுங்க, நீ சொன்னால் போதும், ஒரு வார்த்தை என்னோட எல்லா பிரச்சனையும் மாற்றிடும். புயல் காற்றை மாற்றிடும், என் சூறாவளியை மாற்றிடும், என்னோட வறட்சியை மாற்றிடும், என் வனாந்திரத்தை மாற்றிடும், என்னோட எல்லாவற்றையும் மாற்றிடும். சொல்லுங்க, சொல்லுங்க, கர்த்தரே அடைக்கலம், தேவனே அடைக்கலம், நீதி, நியாயம். ஆனால் அன்னைக்கு அது கொஞ்சம் பள்ளத்தில் தெரியும், ஒரு நாள் அது கொடுமுடியிலே வரும். ஆனால் கொடுமுடியில் இருக்கிறது என்ன ஆகிடும்? கரங்களை உயர்த்தி, ராஜா வருகிறார். சொல்லுங்க, ஒரு ராஜா நீதியாய். இல்லைங்க, நீங்கள் எல்லாரும் ஓடி போயிடுவாங்க. வறட்சி வரும்போது, பள்ளங்கள் வரும்போது, புயல் வரும்போது, சூறாவளி வரும்போது, பெருங்காற்று வரும்போது, everybody will run away, but there is a God always with me. என்ன சொல்லுங்க, எனக்குள் இருக்கிறார், என்னோடு இருக்கிறார், எனக்காகவே இருக்கிறார். In English, he is in me, he is with me, he is for me. Once again சொல்லுங்க, எனக்குள் இருக்கிறார், என்னோடு இருக்கிறார், எனக்காகவே இருக்கிறார். ஒரு சின்ன கேள்வி. ஹலோ, நம்முடைய பிள்ளைகள் நம்மோட தான் இருக்கிறாங்க, ஆனால் நமக்காக இல்லை. நம்மோடு இருக்கிறாங்க, நமக்காக இல்லை. புரியுதா உங்களுக்கு? ஒரு வியாதி வந்துச்சுன்னா வரமாட்டான் பையன், பொண்ணே வராது. என்ன பார்க்குறீங்க? என் புருஷன், என் பிள்ளை வேலைக்கு போகணும், ஏதாவது ஒன்று சொல்லும். நம்மோடு இருப்பார்கள், ஆனால் இப்போ பாஸ்டரோடு தான் இருக்கிறீங்க, ஆனால் பாஸ்டருக்காக இருக்கலான்னு தெரியாது. சொல்லுங்கள், என்னோடு இருப்பார், எனக்குள் இருப்பார், எனக்காகவே இருப்பார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், பொய்யின் அடைக்கலம். தட் இஸ் அ மேன்மேட் ஷெல்டர். அவராகவே. அப்போ எல்லாம் வருவான். ஃப்ரெண்டு வருவார், ஃபேம் வரும், ஃபைனான்ஸ் வரும், ஃபேமிலி வரும், எல்லாம் வரும். ஆனால் இவர்கிட்ட யார் தான் இருக்கிறா? நோ ஃப்ரெண்ட், நோ ஃபைனான்ஸ், நோ ஃபேம், நோ ஃபேமிலி. தனி ஆளாக இருக்கிறார், ஆனால் ராஜா கூடவே இருக்கிறார். சொல்லுங்கள், அரசாளுவார், ஆளுகை செய்வார். 145ஆம் சங்கீதம். சொல்லுங்கள், சதா காலங்களிலும் அவர் ராஜாவாக இருப்பார். 145ஆம் சங்கீதம் நினைக்கிறேன், எடுத்து படிங்க. அவர் சதா காலங்களிலும் ராஜாவாக இருப்பார். சாரி, 115ஆம் சங்கீதம். சொல்லுங்கள், சதா காலங்களிலும் அவர் ராஜாவாக இருப்பார். எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள் இந்த வார்த்தையை. சொல்லுங்கள். சாரி, 145 நினைக்கிறேன். அவர் சதா காலங்களிலும் ராஜாவாய். யோசேப்பை பற்றி சொல்லியிருக்கோம் அந்த இடத்துல. சதா காலங்களிலும் அவர் ராஜாவாய் இருப்பார். கர்த்தருடைய வார்த்தை அவனை புடமிட்டது. அந்த வார்த்தை புடமிட்ட பிறகு அவனை ஆண்டவனும் அதிபதியும் தேவனாய் மாற்றிற்று. 105ஆம் சங்கீதம் பார்க்குறேன், படிங்க. 105ஆம் சங்கீதம். எஸ், எல்லாம் சொல்லுங்க. 105ஆம் சங்கீதம்.
யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். எஸ். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இடுப்பில் அடைப்பட்டு இருந்தது. கர்த்தர் சொன்ன நிறைவேறும் அளவும் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. 10ஆம் சங்கீதம் 16ஆம் வசனம். இல்லை சொல்லுங்க, 10ஆம் சங்கீதம் 16ஆம் வசனம் ஸ்க்ரீனில் போடுங்க தம்பி. சொல்லுங்க, கர்த்தர், எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் சதா காலங்களுக்கும் ராஜாவாக இருக்கிறார். சொல்லுங்க, புயல் காற்றிலே ராஜாவாக இருக்கிறார், வறட்சியில் ராஜாவாக இருக்கிறார், பெருவெள்ளத்தில் விடாய்த்து போகும்போது சொல்லுங்க, சதா காலங்களிலும் சொல்லுங்க ராஜாவாக இருக்கிறார். ஆல் டைம்ஸ் சொல்லுங்க ராஜாவாக இருக்கிறார். சத்தமாக சொல்லுங்க, ராஜாவாக இருக்கிறார். சொல்லுங்க, சதா காலங்களிலும் சொல்லுங்க, இன்பங்களில் துன்பங்களில் வறட்சியில் வியாதியில் இல்லாமையில் வெறுமையில் ராஜாவாக இருக்கிறார். ஆமென். சொல்லுங்க, செழிப்பு இல்லை, கொடுமுடி இல்லை, கிரீடம் இல்லை, உயர்வு இல்லை, ஆனால் கர்த்தர் கூடவே இருக்கிறார். நண்பனாக இருக்கிறார், ஆசானாக இருக்கிறார், தாயாக இருக்கிறார், தகப்பனாக இருக்கிறார், எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறார். அல்லேலூயா.